செவிச்செல்வம். வழங்குபவர் எழுத்தாளர் நா. விச்சுவநாதன் அவர்கள். வாழ்க்கையை வாழ்வது என்பது உணவுக்காக மட்டுமல்ல. 5 புலன்களும் அதனதன் கடமையைச் செய்து ஓர் ஒருங்கிணைப்பில் முழுமையாக ஆகிவிடுகின்றன. மலர்களின் அழகை, சூரிய அஸ்தமனத்தின் கம்பீரத்தை, நட்சத்திரங்களின் ஒளிரும் அழகை காணும்போது எல்லாமே விழிப்பு நிலை அடைகின்றன. கண்களின் வேலையை சில நேரம் செவிகளும் செய்யும். இது ஒரு பரிமாற்றமே. செவிச்செல்வன் என்பது கேட்டல்தான். கற்றலின் கேட்டல் நன்று என்பதுண்டு. அன்றைய கல்வி முறை என்பது கேட்டலே. எழுதுவதை விட எழுதாமை உயர்ந்தது. ஓசையை விட ஒடுக்கம் உயர்ந்தது. மரத்தை விட விதை உயர்ந்தது. வெளிப்படுவதை விட உட்படுவது உயர்ந்தது என்பார்கள். இது ஒரு நவீன கவிதையின் பிதாமகன் ந. பிச்சமூர்த்தியின் வாசகங்கள். செவி இன்பம் முக்கியமானதாக இருந்தது. தத்துவங்கள் ஏட்டில் எழுதுவதற்கானவை அல்ல, வாழ்தலுக்கான வழிமுறைகளை காட்டுவதற்காகத்தான். இதன் மூலம் இன்னும் மேன்மையாக வாழ்தலுக்காகவும் தான். பதற்றத்தை தணிக்கும் வரிகளும் முக்கியமானவை. அதற்கு கூர்மையான அவதானிப்பு தேவை. புல்கள் சிரித்தன, தச்சனும் சிரித்தான். இழைப்புகள் சீவிய மரச்சுருள் ஒன்று கால் மீது சுற்றி உருண்டு கிடந்தது என்பார் கவிஞர். வாழ்க்கையை பற்றின அறிவிப்பு இது. வாழ்க்கை என்பது வரம்தான். நமக்கு நாம் கேட்காமலே அது சுலபமாக கிடைத்திருக்கிறது. வானத்தை, அதன் நட்சத்திரங்களை, முழுநிலவை, பல நேரம் மறைநிலவை, வெப்பச் சூரியனை, பரந்த வெளியை, அதன் பிரம்மாண்டத்தை பார்க்க எந்த கட்டுப்பாடும் இல்லை. வாழ்க்கையை ஆராதிக்க எந்த விதிமுறைகளும் இல்லை. வாழ்க்கையே ஆராதனைதான். மழைக்கால தவளை கத்துகிறது. அதன் கத்தல் ஒளிகளுக்கு அகராதியில் அர்த்தம் தேடுவது பிழையானது. அதன் அர்த்தம் வானத்தில். மழை வருவதை அதன் மொழியில் சொல்லும் வல்லமையை புரிந்து கொள்ள வேண்டும். நம் செவிகள் கேட்க தயாராக இருக்க வேண்டும். இவற்றை அகராதியில் தேடுவதற்கு இல்லை. தவளையின் மொழிக்கு அகராதியில் தேடாதே, அர்த்தம் வானத்தில் என்பார் ஒரு ஜென் கவி. கவிதைகள் வெளிப்படையாக பேசுவது மகிழ்ச்சியை தருகிறது. இன்னொரு ஜென் கவிதையை நாம் பார்க்கலாம். காட்டுத்தீ, குயிலின் சுருதி பேதமற்று, காடே எரிகிறது, எங்கும் கூச்சல் குழப்பம், ஒரு தனிமரத்தின் உயிர் குயில் உட்கார்ந்து பாடுகிறது, எந்தவிதமான சலமுமின்றி. அப்படியான ஒரு மோனம் வாழ்க்கையில் வேண்டுமென்பார். வாழ்க்கையின் மகத்தான தருணங்கள் நாம் எதிர்நோக்கி காத்திருக்கலாமா? தருணங்கள் என்பவை நொடிகள்தாம். நம்மை கடந்து போகும். அதற்குள் அதை பிடித்து வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு விழிப்புணர்வு வேண்டும். மனதை அதில் லயிக்க விட வேண்டும். அவர்கள் ஜெயித்தவர்கள். மனதை தாண்டிய கணத்தில் நுழையும் போது நீ இருக்கிறாய், ஆனால் ஆணவமாக இருக்கும் உணர்வு இல்லை, நானாக இருக்கும் உணர்வு இல்லை. நாம் முழு மனிதனாக மாற வேண்டும் என்ற அறிவிப்பே தெரிகிறது. அவ்வாறு முழு மனிதனாக மாறும்போது அபாரமான வல்லமைகள் கிடைக்கும். அதனால் கடவுளுக்கே உத்தரவிடும் வல்லமை பாரதிக்கு இருந்தது. நின்னைச் சில வரங்கள் கேட்பேன் என்று பராசக்தி ஆணையிடுவான். அவற்றை நேரே இன்றெனக்குத் தருவாய் என்பான். எந்தன் முன்னை தீவினை பயன்கள் இன்னும் மூளாது அழித்திடல் வேண்டும். என்னை புத்துயிராக்கி எனக்கேதும் கவலையுறச் செய்து மதி தன்னை மிக தெளிவு செய்து என்னும் சந்தோஷம் கொண்டிருக்கச் செய்வாய். சின்ன கவலைகள் என்னை தின்னத்தகாதென்று நின்னைச் சில வரங்கள் கேட்பேன் என்பான். அதற்கான வல்லமை அவரிடம் இருந்தது. பாரதியிடம் ஒரு நெருப்பு கனன்று கொண்டே இருந்தது. காலத்தை மீறி கனவு கண்டதன் விளைவாக கூட இருக்கலாம். என்றாலும் மகாகவி இன்னும் உயிர்ப்போடுதான் இருக்கிறார். தேடிச் சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கவலைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாடப் பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப் பருவமெய்து கொடும் கூற்றுக்கிறை என பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போலே நானே வீழ்வேன் என்று நினைத்தாயோ? இந்த கம்பீரம் வாழும் மனிதர்களுக்கான அடையாளம்தான். வேலைக்குத் தகுந்த வேஷம், ஆளுக்கேற்ற அபிநயம், இதுதான் வாழ்வென்றால் சாவதே சாலச் சிறப்பு என்பார் நகுலன். ஆனால் பாரதி கணந்தோறும் வாழ்ந்து கொண்டிருப்பவன்தான். மானுடம் வெல்லும் என்போம். செவிச்செல்வம் வழங்கியவர் எழுத்தாளர் நா. விச்சுவநாதன் அவர்கள்.